பிரைஸ் பீட் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 6:21 இந்த வசனத்தை கவனிங்களேன். அப்பொழுது அவரை இயேசுவை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை சீஷர்கள் படவில் ஏற்றுக்கொண்ட போது காற்று அமைதியாயிற்று, புயல் நின்று போயிற்று. அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இலக்கை அடைந்தார்கள். இயேசு ஒரு முறை ஜெபாலயத்தில் உபதேசித்த போது கப்பர்நகூமிலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் எழுந்து நின்று, நசரேயனாகிய இயேசுவே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? நீர் இன்னார் என்று நான் அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்ட போது அந்த அசுத்தாவியை இயேசு துரத்தினதாக வேதத்தில் வாசிக்கிறோம்ல. இன்னொரு முறை சீமோன் பேதுருவின் வீட்டுக்கு இயேசு பிரவேசித்த போது சீமோன் பேதுருவின் மாமியின் ஜுரம் சுகமாக்கப்பட்டது. யவீருவின் வீட்டுக்கு இயேசு சென்றார், யவீருவின் மகளுக்கு ஜீவன் கிடைத்தது. மறுபடியும் இன்னொரு முறை ஜெபாலயத்துக்கு இயேசு சென்றபோது 18 வருஷம் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியை இயேசு சுகமாக்கினதாக லூக்கா 13:13 வாசிக்கிறோம்ல. இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே என்று இயேசு சொன்னார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆயக்காரனான சகேயுவின் வீட்டுக்கு சென்றார். சகேயுவின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே என்று லூக்கா 19:9 நம்ம வாசிக்கிறோம்ல. இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாரா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா என்று 1 கொரிந்தியர் 3:14 நம்ம வாசிக்கிறோம்ல. நம் வீட்டில் இயேசு வாசமாக இருக்கிறாரா? இல்லை வெறும் வசன போர்டு மாத்திரம் நம்ம தொங்க விட்டுட்டு இருக்கோமா? 2 கொரிந்தியர் 3:6 வேத வசனம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளும் ஆவி உயிர்ப்பிக்கும். நாம் ஆவியோடு தேவனை தொழுது கொள்கிறோமா? இயேசு ஒரு முறை சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொன்னார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 சொல்லியிருக்கிறார்ல. அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ளுகிற பட்சத்தில் தேவன் நம்மிடத்தில் வாசம் செய்வார், நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.